வாங்க. வா. அம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். இங்க பாருங்க, இது எங்க ஆதியோட கல்யாணம். தாலி எல்லாம் பக்காவா இருக்கணும், புரிஞ்சுதா? அது எனக்கு நீங்க சொல்லணுமாம்மா? அம்மாவோட மூத்த மருமக கழுத்துல ஏற போற தாலியாச்சே, பார்த்து நல்ல விதமா பண்ணிடலாமா? தாலி கொடி எத்தனை பவுன்ல செய்ய போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தபடி மாங்கல்யம் பண்ணிடலாமா? அது சொல்லுங்கம்மா. ஒரு ஒரு பவுன் இல்ல. அத்தை, என்னடி பெரியத்த வராங்க. அது அவங்களே சொல்லுவாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. வா தங்கவேல், நீங்க உட்காருங்க. தங்கவேல், இவதான் இந்த வீட்டோட மூத்த மருமக. ஓ அப்படியா? வணக்கம். இவளுக்காக தான் நீ தாலி பண்ண போற. அதுதான் அவளோட அப்பா அம்மா. வணக்கங்க. 9 to 10 நல்ல நேரம். அந்த நேரத்துல ஆரம்பிச்சு தாலி செஞ்சு முடிச்சிடுவல்ல? முடிச்சிடலாமா? ஒரு 3 பவுன்ல பண்ணிடலாமா? ஒரு 7 பவுன்ல போடலாமா? தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 7 பவுன்ல எல்லாம் தாலி வேண்டாம், போட்டுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அம்மா சொல்ற மாதிரி 3 பவுன்லயே பண்ணிக்கலாம். அதுதான் அளவும் கூட. தாலி கொடி வேணும்னா எத்தனை பவுன்ல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ 3 பவுன்லயே பண்ணிடுங்க தங்கவே. சரிங்க ஐயா. மித்ரா, பாத்தியா ஆதிக்கு மேல எவ்ளோ பிரியம்? உனக்கு கட்ட போற தாலிய 7 பவுன்ல செய்ய சொல்றான். மித்ராக்காக சொல்லமா, நான் பார்வதிக்காக சொன்னேன். நிச்சயமா இந்த தாலியை தான் நான் பார்வதி கழுத்துல கட்ட போறேன். சுந்தரம். அம்மா. பொண்ணு உருக்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? சரி, ஆச்சாரிய கூட்டிட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்கம்மா, வாங்கய்யா. வரம்மா. சிந்து. எஸ் மேடம். 9 to 10 மணிக்குள்ள மித்ரா முளைப்பாரி போடணும். அதனால நீ போய் பார்வதி கிட்ட விஷயத்த சொல்லி அவளை நான் வர சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. பார்வதிக்கு தான் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஓகே மேம். அகிலா ஆண்டி எதுக்காக இப்ப சமையல்காரிய ஹெல்ப்புக்கு வர சொல்றாங்க? இருக்கட்டும் மித்ரா, வரட்டும். அந்த சமையல்காரி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றது கூட ஒரு வகையில் நல்லதுதான். நல்லதா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா மித்ரா, எப்படியும் முளைப்பாரி வைக்கும் போது அகிலா அக்கா நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த சமையல்காரி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஏடா குடும்பமா செஞ்சு அதுல அவளை சிக்க வச்சு மறுபடியும் அவ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். சூப்பர் பிளான் அத்தை. சரிங்க ஆண்டி, நீங்க சொல்றபடியே பண்ணிரலாம். ஆண்டி, ஆபீஸ்ல இருந்து கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ.
நான் திருப்பி கூப்பிடுறேன். என்ன இது ஏத்தி வச்ச கற்பூரம் நின்னு எரியாம நான் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பாதியிலே அணைஞ்சு போச்சே. இப்படி அணையக்கூடாதே, இது அபசகுனமாச்சே. இப்ப நான் என்ன பண்றது? என்ன ஆசாரி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேலை இன்னும் ஆரம்பிக்கலையா? அது வந்துமா, என்ன இப்படி தயங்குறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு கற்பூரத்தை ஏத்தி சாமியை கும்பிட்டேன். ஏத்தி வச்ச கற்பூரம் அணைஞ்சு போச்சுமா. ஆமா, அத நான் கூட தான் பார்த்தேன். ஆ, அதனால என்ன, காத்துல கற்பூரம் அணைஞ்சிருக்கலாம்ல. மறுபடியும் கற்பூரத்தை பத்த வச்சு சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. அப்படி இல்லம்மா, இது கல்யாண விஷயம், அதுவும் மாங்கல்யம் செய்யற விஷயம். நேரங்காலம் பாக்குற மாதிரி சகுனமும் பார்த்து தான் செய்யணும். இந்த கற்பூரம் பாதியிலே அணைஞ்சிருச்சு. இது நல்ல சகுனம் இல்லம்மா. இந்த சகுனத்தை மீறி நான் தாலியை செஞ்சா அந்த தாலி மித்ராமா கழுத்துக்கு போகாதுமா. அதனால இன்னைக்கு தாலி செய்யறது நல்லதில்லம்மா. ஆதிக்கடவுர் குடும்பத்துல எப்பவுமே மூத்த மருமகளுக்கு தான் முதல் மரியாதை. அப்போ இந்த தாலி மித்ரா கழுத்துக்கு போகாதா? மித்ராவோட திமிருக்கு அப்படிதான் நடக்கணும். அம்மா, ஆ? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆ, இல்ல, இப்போ இங்க கற்பூரம் அணைஞ்ச விஷயத்த நீங்க ஆண்டி கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்க மேலதான் கோவப்படுவாங்க. அவங்க கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இப்ப என்னம்மா பண்றது? இந்த கற்பூரம் அணைஞ்ச விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் அதை மறந்துட்டு மறுபடியும் கற்பூரத்தை ஏத்தி வச்சு சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. ரொம்ப யோசிச்சு ஆண்டி கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. பேசாம கற்பூரத்தை ஏத்தி வச்சு சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா, இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாதீங்கம்மா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா. டு 10 தான் நல்ல நேரம்னு போட்டிருக்கு. அப்ப அந்த நேரம் தான் நம்ம முளைப்பாரி வைக்கணும். அதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலாம். பார்வதி, வாங்க சிந்துக்கா. வாங்க, சொல்லுங்க சிந்துக்கா. என்ன பார்வதி நீ மட்டும் இருக்க? அப்பா எங்க? இப்பதான் பூஜையை முடிச்சிட்டு வெளியே போனாங்க. சரி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இல்ல சிந்துக்கா. இல்ல, மித்ராக்கு முளைப்பாரி வைக்கணுமா? அவங்களுக்கு அதெல்லாம் எப்படின்னு தெரியாதுல்ல. அதான் மேடம் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நாளைக்கு மித்ரா முளைப்பாரி வைக்கிற அதே டைம்ல, அதாவது காலையில நீ உன் வீட்டில் முளைப்பாரி வை. என்ன பார்வதி யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பி வா போலாம். அது காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து உடம்பே சரியில்லை. ஒரே காய்ச்சல். கண்ணெல்லாம் வேற ரொம்ப எரியுது. இன்னும் நான் குளிக்கவே இல்லை சிந்துக்கா. ஓ, முளைப்பாரி வைக்கிறதெல்லாம் சாமி காரியம்ல. குளிக்காம நாங்க வந்து என்ன பண்றது? என்ன பார்வதி இப்படி சொல்ற? கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மித்ரா முளைப்பாரி வச்சாகணுமே. இப்ப என்ன பண்றது? அது எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க அதே டைம்ல பெரியய்யா என்ன முளைப்பாரி வைக்க சொல்லிருக்காரு. பெரியய்யா சொல்ல தட்ட முடியாதே. நான் என்ன பண்றது? என்னால இன்னைக்கு வேலைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிற சிந்துக்கா. உடம்பெல்லாம் வந்து ரொம்ப குளிருது. தலையெல்லாம் வேற ரொம்ப ரொம்ப வலிக்குது. ரொம்ப களைப்பா இருக்கு சிந்துக்கா. சரி பார்வதி, நான் மேடம் கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு சொல்லிடுறேன்.
மித்ரா என்னமோ பண்ணிட்டு போறா, நீ உன் உடம்ப பாத்துக்கோ. டாக்டர் போய் பார்த்து முதல்ல ஊசி போடு பார்வதி. நான் வரேன். ம், சரி சிந்து அக்கா. சரி, நான் கிளம்புறேன். ம். குளிர்ஜரம் வந்த மாதிரி நடிச்சது சிந்து அக்கா நம்பிட்டாங்க போல இருக்கு. ம். பார்வதி, சும்மா சொல்லக்கூடாது, நீ நல்லாவே நடிக்கிற. சமையல்காரிய கூட்டிட்டு வரேன்னு போன இந்த வேலைக்காரியை இன்னும் காணுமே. இந்த எருமை அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியல. வர வர இந்த வீட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் திமிரு கொழுப்பம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. என்ன இந்த அறழாக்கு மட்டும் தனியா வந்துட்டு இருக்கு? அவளை காணோம். மேடம், என்னடி நீ மட்டும் வந்து நிக்கிற? அவ எங்க? அது பார்வதி வரல மேடம். வரலையா? அகில் அக்கா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னியா? சொன்னேன் மேடம், முளைப்பாரி போடுறதுக்காக மேடம் கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். ஆனா பார்வதி காய்ச்சல் அடிக்குது, என்னால வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா மேடம். நீ சொல்றத கேட்ட நம்புற மாதிரி இல்லையே. எவ்வளவு காய்ச்சல் அடிச்சாலும் அகில் அக்கா கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த சமையல்காரி விழுந்தடிச்சிட்டு ஓடி வருவாளே. ஆமா, உண்மையிலேயே அவளுக்கு காய்ச்சலா இல்ல அப்படி சொல்ல சொல்லி உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாளா? இல்ல மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாவே அவளுக்கு காய்ச்சல் தான் மேடம். உன் முகரக்கட்டையெல்லாம் நம்ப முடியாது. எல்லாம் கூட்டுக்கலவாணி தானே. நானே நேர்ல போய் பாக்குறேன். உண்மையிலேயே அவளுக்கு காய்ச்சல் தானா இல்ல நடிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாளான்னு. நீ சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது, அப்புறம் இருக்குடி உங்களுக்கு கச்சேரி. தலை ம். காய்ச்சல் அடிக்கிறதா நடிச்சு சிந்து அக்காவை அனுப்பியாச்சு. 9 மணிக்குள்ள குளிச்சு ரெடி ஆயிடுவோம். ம். இது வேணாம். ம். ஏய், பனஜாமா குரல் மாதிரி இருக்கே. ஒருவேளை என்ன கூப்பிட வந்திருப்பாங்களோ? ஐயோ, என்ன பண்றது? உள்ள என்னடி பண்ற? கூப்பிடுறது காதுல வேலையா? திமிரு பிடிச்சவ உள்ள என்ன பண்றான்னு தெரியல. ஏய், வாங்கம்மா. குளிர் ஜரம், படுத்துட்டு இருந்தேன். அதான் நீங்க கூப்பிட்ட உடனே வர முடியல. யாருக்கு? உனக்கு உடம்பு சரியில்லையா? உன் முகரக்கட்டைய பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. 2 கண்ணையும் மிளகாய் கிள்ளி வச்ச மாதிரி ரொம்ப எரிச்சலா இருக்குமா. கண்ணு திறந்து பார்க்கவே முடியல. குளிர்ல உடம்புல அப்படியே தூக்கி தூக்கி போடுதுமா. போதாததுக்கு உடம்பு வேற அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அக்கா உன்னை முளைப்பாரி வைக்க கூப்பிடுறாங்க, வா. விட மாட்டாங்க போல இருக்கே. ஏய், ரொம்ப தான் யோசிக்கிற. அக்கா கூப்பிட்டு அனுப்புனதா சொல்லியும் நீ வராம போனதுனாலதான் இப்ப நானே நேர்ல வந்திருக்கேன். இந்த மாதிரி எடுப்படி வரையெல்லாம் உனக்கு தானே நல்லா தெரியும். 9ல இருந்து 10க்குள்ள முளைப்பாரி போட்டே ஆகணும். இப்ப கூட வா. என்னால கொஞ்சம் கூட முடியலம்மா. முடியற மாதிரி இருந்தா சிந்துக்கா வந்து கூப்பிட்டு போய் வந்திருப்பேன்ல. ஏய், நீ என்ன இப்ப சாகவா கிடக்குற? சாதாரண காய்ச்சல் தானே, அதுக்கு என்னமோ ஓவரா சீன் போடுற. நீ ஒண்ணும் கல் உடைச்சு மண்ணு இல்ல வேணாம். வெட்டி முறிக்கிற வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாதாரண முளைப்பாரி போடுறதானே, வா. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, என்னால நிக்க கூட முடியல.
ரொம்ப சிரமப்பட்டு தான் உங்க முன்னாடி இப்படி நின்னுட்டு இருக்கேன். ஏய், வந்ததுல இருந்து கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. வேண்டாமா. என்னடி ஓவரா நடிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியுமா? வர போறியா இல்லையா நீ? வர போறியா இல்லையா? ஆமா என்னம்மா என்னாச்சு? மித்ரா முளைப்பாய் போடணும். இவளுக்கு தானே இந்த எடுப்படி வேலையெல்லாம் தெரியும். அதனால அக்கா அவளை கூட்டிட்டு வர சொல்லி சிந்து அனுப்புனாங்க. இவ ஏதோ கதையெல்லாம் சொல்லிருக்கா. அதான் நானே நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப என்னமோ உடம்பு சரியில்லைன்னு குதிக்கிறா. என்னன்னு கேளு. உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா. அப்பா ஒரே குளிர் ஜரம்பா. நிக்க கூட முடியல. அதனால்தான்ப்பா போக முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இதுக்கு முன்னாடி தலைவலி காய்ச்சல் வந்தப்பலாம் கூட, நான் லீவு போட சொன்னப்பலாம் கூட லீவு போடாம வேலைக்கு வந்த பொண்ணுதாம்மா பார்வதி. இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப முடியல போல இருக்கும்மா. அப்பாடா, அப்பா நம்பிட்டாரு. விட்டுருங்கம்மா. பட்டமாட்ட கேளுங்கம்மா. முளைப்பாரி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அவங்க சொல்லுவாங்கம்மா. எனக்கு தெரியும். நீ ஒன்னும் ஐடியா கொடுக்க வேணாம். கூட்டத்துக்கு வைக்கிறேன் ஒரு நாள் டிராமா. ஏம்மா, உடம்பு சரியில்லை காய்ச்சல் அடிக்குதுன்னு காலையிலேயே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி சரி கிளம்பு. ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டுட்டு வந்துடலாம். வா. ஆஸ்பத்திரிக்கு போனா முளைப்பாறை எப்படி வைக்கிறது? வாமா. ஊசிலாம் ஒண்ணு வேணாம்ப்பா. கஷாயம் வச்சு குடிச்சா சரியாயிடும். ஆமாக்கா, இப்ப ஊரெல்லாம் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல்னு ஃபுல்லா வைரஸ் காய்ச்சலா பரவி இருக்கு. எதுக்கோ ஒரு தடவை டாக்டர் பார்த்து ஒரு ஊசி போட்டு வந்துடலாம்க்கா. ஆமா பார்வதி, நீ கிளம்பு. நாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம். அப்பா கூட ஆஸ்பத்திரிக்கு போனா அப்புறம் பெரியய்யா சொன்ன டைமுக்கு முளைப்பாரி வைக்க முடியாதே. என்ன பண்றது இப்போ? எப்படி அப்பாவை சமாளிக்கிறது? என்னம்மா யோசிக்கிற? நடக்க முடியலனாலும் பரவாயில்ல, நாம ஆட்டோல போயிட்டு வந்துருவோம். வா. இல்லப்பா, கஷாயம் வச்சு குடிச்சு பாக்குறேன். சரியாவலன்னா அப்புறமா ஹாஸ்பிட்டல் போலாம். சொல்லு மாணிக்கம். அம்மா வர சொன்னாங்களா? இதோ வந்துட்டேன். அம்மா கூப்பிடுறாங்களா? நான் கிளம்புறேம்மா. நீ சொன்ன மாதிரி கசாயம் வச்சு குடி. காய்ச்சல் சரியாகலைன்னா அப்புறமா நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம். நான் வரேம்மா. சரி. டேய் கணேஷா, அக்காவை பாத்துக்கோடா. சரிப்பா. அக்கா, நான் வேணா ஸ்கூலுக்கு லீவ் போட்டு உன் கூடயே இருக்கட்டுமா அக்கா? டேய், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஸ்கூலுக்கு லீவ் போடுவியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. என்ன நான் பாத்துக்கிறேன். படிப்பு தாண்டா முக்கியம். போய் படி. போ. நீ போ. நல்லா படி. என்னையும் ஒரு மாதிரியா பாத்துட்டு போறான். ஒருவேளை நான் நடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டானோ?